வணக்கம். நான் வைரமுத்து. எல்லாருமே ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். யாருக்குமே போய் எது ஒன்றையும் போய் கேட்கணும், உடனே வந்து நம்ம போய் பெரிய ஆள்னு அப்படியே போய் முன்னாடி போய் வரைஞ்சிக்கிட்டு நிற்கணும், அவங்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கணும், இல்லை அரசு துறையில் உள்ளவங்கள, அரசு ஊழியர்களை குறை சொல்லணும். ஈபியாக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு வகையில் பார்த்தா காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை கனிம வளத்துறையாக இருக்கட்டும், ஒரு ஊராட்சி மன்ற அளவில் உள்ளவங்க ஒரு குடிநீர் வரல அப்படிங்கிறதா இருக்கட்டும், எதுவுமே நமக்கு கேட்கணும் அப்படின்லாம் நமக்கு இதெல்லாம் கிடையாது. சராசரி மனுஷனை மாதிரி நம்மளும் கடந்து போகணுன்னு தான் நினைக்கிறோம். என்ன ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும்போது யாருமே கேட்க மாட்டாக்காங்க. ஊரில் பெரியவங்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்கவங்க கூட கேட்க மாட்டாங்க. எல்லாருமே சகிக்க பழகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்கும்போது இது எல்லோரும் கேட்காம விட்டால் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் பரவாயில்ல, எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம மேலே அக்கறைப்படுறவங்களா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக இருக்குன்னா, எல்லாருக்கும் உள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே, எதுக்கு ஏற்று கேட்குற, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான், உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ணுவீங்க, பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரொம்ப வேதனையோடு நம்மகிட்ட பகிர்றாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம், அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது, உண்மையிலே நாங்கள் செய்கிறது சரிதான், யாராவது ஒரு ஆள் கேட்டு தான் ஆகணும், ஆனால் அது நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் எங்களை பார்த்து பரிதாபப்படுவது எல்லாமே ஓகே தான். நம்ம நண்பர்களாக இருந்துடக்கூடாது, நம்ம ஒரு நல்ல பையன் எதுவும் ஆயிடக்கூடாது, இழந்துடக்கூடாது, ஏதாவது தப்பாக அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற சூழல்லாம் எல்லாருக்குமே ஒரு பதற்றத்தை கொடுக்குது. அது உண்மையிலே நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில் மாதிரி தான் நம்மகிட்ட சொல்கிறீங்க. உங்களோட உணர்வு எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சூழல் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது, நம்மளால் சகிக்க முடியாத எல்லைக்கு போகும்போது யாராவது கேட்பாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அது நீங்கள் எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு செயலில் உணர்ந்திருப்பீங்க. அந்த அரசு துறையால் பாதிக்கப்படும் போதாக இருக்கட்டும், ஒரு பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க வந்து நம்மளை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள நம்ம எதிர்த்து கேட்க முடியல. ஒரு அதிகாரம் படைத்தவங்க இல்லை பணம் படைத்தவங்க பின்னாடி போய் அவங்க ஒளிஞ்சிக்கிடுதாங்க. ஒரு நேர்மையாக காவல்துறை கூட செயல்பட மாட்டேங்குது, ஒரு புகாரை கூட எடுக்க மாட்டேங்காங்கிற நிலைமையெல்லாம் இங்கே நீடிக்குது. இல்லை நம்ம மதுக்கடையில் நேரடியாக மதுவால் பிரச்சனை பாதிக்கப்படுதாங்க, இல்லை ஒரு நல்ல ஆப்ரேஷன் செலவுக்கு காசு இல்லாமல் நம்ம உடலில் உள்ள ஒரு சொந்தங்களை நம்ம உறவினரை இழந்துருதோம், வீட்டில் உள்ளவங்களை இழந்துருதோம். இப்படி சகிக்க முடியாத பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி எல்லாருக்குள்ளேயும் அந்த வேகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் யாராவது ஒரு ஆள் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கேட்குறவங்க நம்ம வீட்டு பிள்ளையாவோ நம்மளை சார்ந்தவங்களாவோ இருந்து அவங்கள நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற பயமும் நமக்கு இருக்குது. அப்படி அக்கறைப்படுத உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிடுறேன். நம்ம யாரையும் போய் எதிர்த்து கேட்க வேண்டாம், யார்கிட்டையுமே சண்டை போட வேண்டாம், யாரையும் பார்த்து முகத்துக்கு நேராக நின்று எதிர்ப்பை காட்ட வேண்டாம், போராட வேண்டாம், நம்ம நேரத்தை விரயமாக்க வேண்டாம். எதிராளின்னு தெரிஞ்சே இவன் தான் தப்பு பண்ணுதான்னு தெரிஞ்சாலும் அவன் முகத்துக்கு முன்னாடி நின்று போய் சண்டை போட வேண்டாம். எங்களை மாதிரி பிள்ளைகள் சண்டை போடுறதையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். மக்களாட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குது பார்த்தீங்களா, ஒரு நேர்மையான நடத்தக்கூடிய தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுத்து நம்ம வீடு தேடி வந்து கையில் திணிக்கிறாங்க தெரியுமா, அந்த சூழலில் குறைஞ்சபட்சம் எனக்கு வேண்டாயா, நான் உனக்கே போட்டுடுறேன் அப்படின்னு மட்டுமாட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்காட்டா கூட உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் வாங்கிக்கோன்னு சொல்லி அதை நான் ஆதரிக்க விரும்பவே இல்லை. குறைஞ்சபட்சம் இல்லையா, உங்களுக்கு நான் போட்டுருந்தேயா, உங்களுக்கு தான் நான் போடுவேன், வேண்டாயா, என் பையன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாயா, என் பிள்ளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, என் மருமையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் நீங்கள் அதை வாங்காமல் இருங்களேன். ஒரு நல்ல அரசியல் மலருங்க. அது ஜெயிக்கிறது டிஎம்கேவாகவே இருந்தாலும், திமுக அதிமுகவாக இருந்தாலுமே நல்லதுதான் நடக்கும். அதுக்கு அநியமாகுங்க. வேறு எந்த தியாகத்தையும் நம்ம செய்ய வேண்டாம், சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த தேர்தலில் நீங்கள் அப்படி எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்மளும் குறைஞ்சபட்சம் எனக்கு என் வயசுக்கே நான் 10 வருஷமாக அந்த அரசியலை பேசிக்கிட்டு வரோம். 2016 தேர்தல் காலத்தில் நம்மளும் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ தேர்தல் வந்த உடனே பேசுகிற அப்படியா அப்படின்னு கிடையாது. எல்லா டைமும் நம்மளால் முடிஞ்சது நம்ம சொந்த வேலைகளை பார்த்துட்டு சகிக்க முடியாமல் தான் சில பிரச்சனைகளை நம்ம கேட்டுறோமே தவிர, எதுலேயுமே நம்ம போய் இதை கேட்டால் தான் நமக்கு பேர், இதை கேட்டால் தான் நம்மளை வந்து எல்லோரும் கவனத்திற்குள்ளே எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. யாருமே கேட்க சகிக்க முடியாத பிரச்சனைகளை தான் கேட்டிருப்போம். மற்றபடி எல்லா பிரச்சனைகளையும் நானும் சகித்து வாழ பழகிக்கிட்ட பையன்தான். குறைஞ்சபட்சம் எல்லார்ட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், காசு கொடுக்க வரும்போது நீங்கள் அவங்களையும் காயப்படுத்த கூட நான் சொல்லலை. காசு வேண்டாயா, உங்களுக்கே நாங்கள் போட்டுருந்தோம், நீங்கள் எந்த கட்சிக்கு சொல்கிறீங்களோ போட்டுருவோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நமக்கு நம்ம சந்ததிக்கு எல்லாருக்குமான ஒரு நல்ல வாழ்வு அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நன்றி.